கொடும் பாவி ஒருவன் இல்லத்தாரால் புறக்கணிக்கப்பட்டு நடுவீதிக்கு வந்தான். அங்கிருந்த ஆலயத்தில் சிவராத்திரி பூஜைக்காக உணவுப் பொருட்களை எடுத்து செல்வதை பார்த்தான். உணவிற்காக இரவு முழுவதும் கண் விழித்திருந்தான். அவனுக்கு உணவு அளிப்பதாக தெரியவில்லை. பொறுமையின் எல்லையை கடந்த அவன் உணவை யாரும் அறியாவண்ணம் எடுத்து உண்ணலாம் என நினைத்து நெருங்கிய போது அங்கிருந்த விளக்கு அணைவதை போல் தெரிந்தது. வெளிச்சத்திற்காக அதன் திரியை தூண்டிவிட்டான். இதனால் வெளிச்சம் அங்கு உண்டாயிற்று. யாரும் அறியா வகையில் உணவை எடுத்துக்கொண்டு செல்லும் போது சேவகன் ஒருவன் பார்த்து விட்டான். அவன் கூச்சலிட அனைவரும் அவனை துரத்த ஆரம்பித்தனர். அரசாங்க வீரன் ஒருவன் அவனை நோக்கி பானம் ஒன்றை எய்தினான். இதனால் அவன் உயிர் பிரிந்தது. இருப்பினும் அந்த ஆத்மாவை அழைத்து செல்ல யமதூதன் வரவில்லை, சிவதூதன் வந்திருந்தான். உணவிற்காக கண் விழித்து அறியாவண்ணம் திரியை தூண்டியவர்க்கே இவ்வளவு புண்ணியம் என்றால் மகத்துவம் அறிந்து சிவராத்திரி பூஜை செய்பவரின் புண்ணியம் எவ்வளவு என்று யார் அறிவார்?